வணக்கம் மக்களே. இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி மதியம் நாங்கள் இப்போ எங்கே கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா, ஆவடி காமராஜர் நகரில் இருக்கிற ஜிகேஎஸ் கன்வென்ஷன் சென்டர், அதாவது ஷஷ்டி பொட்டிக் எக்ஸ்போ 4 நடத்தின ஒரு பிரம்மாண்டமான பொட்டிக் ஷோக்கு தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்புனோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே மணி 1 மணி, வெயில் மண்டையை பொழந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, சாரின்னு சொன்னால் உச்சி வெயிலாக இருந்தானே, நடுராத்திரி இருந்தானே கிளம்பிட வேண்டியது தானே. செலவு பண்ணுறதுன்னு முடிவாயிருச்சு. நான் மட்டும் செலவு பண்ணால் நல்லா இருக்கிறதில்ல. அதனால் போகும்போது கமலையும் இழுத்துட்டு போயிட்டேன். நாங்கள் எதுக்காக இந்த 1 மணியை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சி நேரம், லன்ச் டைம், ஸோ கூட்டம் இருக்காது, நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, எங்களை மாதிரி தான் எல்லாருமே 1 மணியை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்ரா பொட்டிக் தான். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கரும்பச்சையில் ஒரு சாரீ எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போனேன். ஸோ போன உடனே எனக்கு கரும்பச்சையில் சாரீ கிடச்சிருச்சு. எதுக்காக க்ரீன் கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியோட திருச்செந்தூருக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. ஸோ அதுக்காக க்ரீன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு க்ரீன் கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் க்ரீன் எடுத்துட்டேன். ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இன்ஸ்டா பேஜில் என்னென்ன நம்ம ரேட்ஸ் பார்ப்போமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் கலெக்ஷன்ஸ் நேரில் பார்த்து எடுக்கும்போது இன்னும் சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஸோ சாரீ வாங்கினதுக்கப்புறமா அவங்களுடைய இன்ஸ்டா பேஜுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்க சொன்னாங்க. ஸோ நான் ரிவ்யூ கொடுத்துட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. சாரீஸ் போட்டிருந்தாங்க, குர்த்தி ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, சுடிதார்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருந்ததால் எங்கே போகிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். அடுத்து நான் போன ஸ்டால் தான் யாஷ்ரா ஃபேஷன். இங்கேயுமே கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காட்டன் சாரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கடைக்குள்ளே நான் போக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போகும்போதே ஒரு பிங்க் கலர் சாரீ அங்கே தொங்கிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல மாடலாக இருந்தது. ஸோ அதில் நான் கலர் கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ பாட்டில் க்ரீனும் ஒரு ஒயின் கலரும் காமிச்சாங்க. எனக்கு ஒயின் கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததால நான் ஒயின் கலர் எடுத்தேன். இதோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1100 சொல்லி நான் 1000க்கு எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கமலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கமலி வந்து சுடிதார் எடுத்துக்கிறேன் மம்மின்னு சொன்னதால் அவளுக்கு வந்து ப்ரௌன் அப்புறம் க்ரீனில் பார்த்தோம். ஸோ அவளுக்கு க்ரீன் ரொம்ப நல்லா இருந்ததால் நாங்கள் க்ரீன் எடுத்தோம். அதுக்கப்புறம் பசங்களுக்காக அசசரிஸ்க்கு வந்தோம். அங்கே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில கிளிப்பு பேண்டெலாம் வாங்கினோம். அங்கேயும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, மாடல்லாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எடுத்தோம். ஸோ இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணெல்லாம் உறுத்த ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மீனாட்சி சில்க்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்தோம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிங்க் வித் ஒயிட்டில் ஒரு காதி சாரியும், அதுக்கப்புறம் ஒரு அழகான பிங்க்கில் பேரட் க்ரீன் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சாரியும் எடுத்தோம். அதுக்கப்புறம் கமலிக்கு ஒரு சாரீ எடுத்தோம். ஸோ நாங்கள் ஒரு 3-4 சாரீ எடுத்ததால் அவர் எங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு சாரீ கொடுத்தாரு. இதுக்கு மேலே சாரீ எடுத்தோன்னா எங்கள் வீட்டுக்காரனை உதைக்க வந்துடுவார். ஸோ கிளம்பியாச்சு. கிளம்பும் போது அங்கே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு.